ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை செல்வன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விதி. விதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு அவருடைய மனைவி, அதாவது அந்த ராணி மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். அந்த ராணி என்ன கேட்டாலும் அதை செய்வார். அப்போது அந்த ராணி ஒரு நாள் அந்த ராஜா கிட்ட ஆசையாக ஒரு கிளி கேட்டாங்களாம். உடனே என்ன பண்ணிட்டார், அந்த ராஜா அந்த ராணிக்கு ஒரு கிளி வாங்கி கொடுத்துருக்கார். அந்த ராணிக்கு அந்த கிளி மேலே ரொம்ப பிரியமாக இருந்துச்சாம். ஒரு நாள் அந்த கிளிக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆகி அது இறந்து போகிற நிலைமைக்கு போயிடுச்சான். உடனே அந்த ராணி ராஜாட்ட போய் கேட்டாங்களாம், எனக்காக நீங்கள் ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு. ராஜா சொன்னாராம், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னன்னு சொல்லி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னாராம். அப்போ அந்த ராணி சொன்னாங்களாம், நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த கிளி இன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிற மாதிரி இருக்குது, அதோட உயிரை நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராணி கேட்டாங்களாம். உடனே ராஜா என்ன பண்ணாராம், ராணி கேட்டதுக்காக கண்டிப்பாக அந்த கிளியோட உயிரை நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா பிரம்மாட்ட போய் சொன்னாராம். பிரம்மா, நான் இந்த நாட்டுடைய ராஜா, நான் என் மனைவியை ரொம்ப நேசிக்கிறேன். என் மனைவிக்கு நான் ஆசையாக ஒரு கிளி வாங்கி கொடுத்தேன். அந்த கிளி இப்போ இறக்கும் தருவாயில் இருக்குது. அதோட உயிரை நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாட்ட கேட்டாராம். பிரம்மா சொன்னாராம், படைத்தல் தான் என்னோட வேலை, காத்தல் விஷ்ணுவுடைய வேலை, நம்ம விஷ்ணுகிட்ட தான் போய் கேட்கணும், வாங்க போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மாவும் ராஜாவும் போய் விஷ்ணுகிட்ட நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம். அப்போ விஷ்ணு சொன்னாராம், என்னதான் காத்தல் என்னோட வேலையாக இருந்தாலும் அழித்தல் சிவனுடைய வேலை, அப்போ நம்ம சிவன்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னாராம். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் போய் சிவன்கிட்ட கேட்டாங்களாம். யார்? பிரம்மா, விஷ்ணு, ராஜா 3 பேர் போய் சிவன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ சிவன் சொன்னாராம், அழித்தல் என் வேலை தான், ஆனால் அந்த பொறுப்பை நான் யமதர்மராஜாட்ட கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சிவன் சொன்னாராம். சரி வாங்க போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் போனாங்களாம். பிரம்மா, விஷ்ணு, சிவன், அந்த ராஜா 4 பேர் போய் யமதர்மன்ட்ட கேட்டாங்களாம். யமதர்மன்ட்ட சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், ஆமாம், உயிர் எடுக்கிறது என்னோட வேலை தான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தரோட உயிரும் எப்படி போகணும் அப்படிங்கிற விதியை எழுதி அந்த சீட்டை சித்திரகுப்தன்ட்ட கொடுத்துருவேன். சித்திரகுப்தன் கையில் தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். விதினா என்ன அப்படின்னா, சில பேர் ஆக்சிடெண்ட்டில் சாகணும், இல்லை நோய் சாகணும், இல்லை இயற்கை மரணம், சூசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விதி எழுதுவார். அப்போ அந்த விதி நிறைவேறும்போது அவங்க இறந்துருவாங்க. அது என்ன விதி அப்படிங்கிறத எழுதி நான் சித்திரகுப்தன்ட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். சரி நம்ம அதை போய் சித்திரகுப்தன்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி 5 பேரும் போனாங்களாம். யார் யார் அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமதர்மராஜா, அப்புறம் இந்த நாட்டுடைய ராஜா. இந்த 5 பேர் போய் சித்திரகுப்தன்ட்ட கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், ஆமாம், இந்த கிளியை பற்றின விதியை எப்போ உயிரெடுக்கணும் அப்படின்னு சொல்லி யமதர்மன் என்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த சீட்டெல்லாம் நான் இந்த மாதம் யாரால் உயிரெல்லாம் எடுக்கணுமோ அந்த சீட்டெலாம் எழுதி ஒரு அறையில் ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டுருக்கேன். அந்த விதி நிறைவேறும்போது அந்த நூல் தானாக இருந்து அந்த சீட்டு கீழே விழுந்துடும். அதோ அந்த அறை அங்கே இருக்குது, நீங்கள் வேணால் போய் அதை தடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் சொன்னாராம். உடனே 5 பேரும் போனாங்களாம். 5 பேரும் போய் அந்த சீட்டில் என்ன எழுதியிருக்குங்கிற விதி பார்த்து, அந்த விதி நடக்காமல் தடுத்தா அந்த கிளியோட உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி 5 பேரும் அந்த ரூம்குள்ளே போனாங்களாம். 5 பேர் போனது கரெக்டாக உள்ளே போனோடனே அந்த கயிறு கீழே விழுந்துச்சான். அப்போ 5 பேரும் வருத்தப்பட்டாங்களாம். ஐயையோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தும் இந்த கிளியோட உயிரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சே, அந்த சீட்டு அறுந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தா என்ன அர்த்தம், அந்த விதி நிறைவேறிடுச்சு, அதோட கிளியோட உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ராஜா யோசிச்சாராம், சரி உயிரை தான் காப்பாற்ற முடியல, என்ன விதி எழுதியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம், ஒரு வேளை நம்மளால் முடிஞ்சதாக தடுத்திருக்க முடியுமோ என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த கிளியோட சீட் எடுத்து அதனோட விதியை படித்தாராம். அப்போ அந்த விதியில் எழுதியிருந்துச்சான், என்னைக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், ராஜா 5 பேரும் ஒன்றா இந்த ரூம்குள்ளே வராங்களோ அன்னைக்கு இந்த கிளியோட உயிர் போகும் அப்படின்னு எழுதியிருந்துச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு என்ன நடக்கணுங்கிற விதி இருக்கோ அது என்ன ஆனாலும் நடந்தே ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.